மெத்தப்பட்டன் என்கின்ற தடை செய்யப்பட்ட போதை பொருளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்த அயோக்கியனோடு தொடர்பு வைத்திருந்த அமீர் அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? கொத்தடிமைகளை வைத்துக் கொண்டு, வாடகை வாய்களை வைத்துக் கொண்டு, நக்கி பிழைப்பவர்களை வைத்துக் கொண்டு, அவன் பேரு கூட ஏதோ நக்கி கோபால் நினைக்கிறேன். நக்கி கோபாலா என்ன பேருப்பா? நக்கீரன் கோபாலா? நக்கி கோபால் என்ற ஒரு நபரை வைத்துக் கொண்டு இல்லாததை பொல்லாததை எல்லாம் பேசுறான் அயோக்கிய. எல்லாரும் மூக்குக்கு கீழே மீச வைங்கடா, மூஞ்சி ஃபுல்லா மீச வச்சிருக்கான். விஜய் அவர்கள் நல்லக்கண்ண அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது மது அருந்து விட்டு வந்தார். 11 மணிக்கு வந்தார். அட அயோக்கிய நாய, 8:50க்கு தலைவர் வராரு, 11 மணிக்கு வந்தாருன்னு சொல்றாரு. அப்ப யாரு குடிச்சிருப்பா? யாரு போதையில இருந்திருப்பா? யாரு போதையில இருந்திருப்பா? நக்கி கோபால். நான் நக்கி கோபால் அவர்களை நேரடி சவால், எங்க தலைவர் 11 மணிக்கு தான் நல்லக்கண்ண அவர்களுடைய உடலை பார்க்க வந்தார் என்று நீ நிரூபித்து விட்டால் நீ நக்கி கோபால் கிடையாது, நக்கீரன் கோபால். நீ நிரூபிக்கவில்லை என்றால் அண்ணா அறிவாலயம் போடக்கூடிய எலும்பு துண்டை நக்கி பிழைக்கின்ற நக்கி கோபால் என்று நான் பகிரங்கமாக சொல்றேன். மது போதையில், கஞ்சா போதையில் கண்மூடித்தனமாக மக்களை வெட்டி வீழ்த்தி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அது குறித்து நக்கீரன் கோபால் பேசணுமா கூடாதா? வாய் எங்க போச்சு? வாயில என்னத்தை வச்சிருந்தா? எங்களுடைய சின்ன விசில வச்சிருந்தியா? தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க பிளீஸ். அப்பா ஸ்டாலின் அவர்களே, அந்த அறிவுரையை தயவு செய்து திருட்டு திமுக உங்க கட்சிக்கு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் கேடுகட்ட செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க பிளீஸ். அப்பா ஸ்டாலின் அவர்களே, அந்த அறிவுரையை தயவு செய்து திருட்டு திமுக உங்க கட்சிக்கு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் கேடுகட்ட செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். கோட்பாடு ரீதியாக, கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பதில் சொல்ல முடியாத தீய சக்தி திமுக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, பர்சனல் வாழ்க்கையை பேசிக்கொள்கிறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசினோம் என்றால் நாத்தடிக்கும். நான் கேட்கிறேன், திமுக பார்த்து கேட்கிறேன், வெக்க மானம் சூடு சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தா எங்களை போன்ற ஒரு உறுதிமொழியை நீங்க காட்டுங்க.